ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலக்ஷ்மி ஜெயநாதன். நம்ம ரெஸ்டாரண்ட் போய் மீல்ஸ் ஆர்டர் பண்ணாவே கண்டிப்பாக கீரை கூட்டு இல்லாமல் ஒரு மீல்ஸ் இருக்காது. ஸோ அது நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் யோசிப்போம் வீட்டில் எப்படி இப்படி செய்கிறதுன்னு. ஸோ அந்த கீரை கூட்டு எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே முளைக்கீரை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு கட்டு கீரை அப்படியே முழுசாக நான் எடுத்திருக்கேன். இது ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். 4 பேர் சூப்பராக சாப்பிட்லாம். இதை நீங்கள் கீரை கூட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை பார்த்திங்கன்னா ரைஸில் கலந்தும் சாப்பிட்லாம். இப்போது நான் பூண்டு ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு 7லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் 10 பீஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 3லேருந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பயிறு 1/2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தரும், அதுக்காக தான் இதை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணி நல்லா பருப்பு வேக வச்சோன்னா பருப்பு நல்லா குழஞ்சி வரும். இப்போது ஒரு பெரிய தக்காளி அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் உங்கள் குக்கர் எவ்வளோ விசிலில் பருப்பு வேகுமோ அந்தளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் போட்டு எடுத்தாச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயை எடுத்துப்போம். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் தரும். இது நல்லா காஞ்சி வந்ததும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் நான் கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 1/2 பீஸ் அளவுக்கு நல்லா துண்டாக நறுக்கி எடுத்திருக்கேன். 1/2 வெங்காயத்துலேருந்து 3/4 வெங்காயம் போதுங்க. இதை ஆட் பண்ணி இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி 2 டைமும் வெங்காயம் ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதே போல் ஒரு 1/2 தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு, நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கீரையை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். நான் மசிக்கலைங்க, இந்த கீரை அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணேன் இல்லையா, அதனால் அப்படியே உள்ளே சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மசிச்சோன்னா நமக்கு கீரை கடையலாயிடும். நம்ம கீரை கூட்டாக சாப்பிடும்போது அந்த கீரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்க்கறதுனால நமக்கு நாக்கில் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரும் சூப்பராக தரும். கடையில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம மீல்ஸ் வாங்கும்போது கீரை கூட்டு எப்படி இருக்குமோ அதே போல் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரோடு இந்த கீரை கூட்டு இருக்கும். இப்போ இது நல்லா தண்ணி சுண்டி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது கூட நீங்கள் ஒயிட் ரைஸ் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை எந்த சாப்பாடுக்கு வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ஃப்ளேவர் அடிச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கூட்டை நீங்கள் தரலாம். அதே போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் ரைஸ் சேர்த்து கொடுக்கலாம். மேலும் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள்.